Hi friends. After 3 hours drive, 3.5 to 4 hours ஆச்சு. லஞ்ச்லாம் முடிச்சதுக்கப்புறம் கேன்பரா ரீச் ஆகிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறது கேன்பராவில் இருக்கிற பார்லிமெண்ட். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ரூம் டூர் தான். நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணோம், லைக் என்னென்ன இருந்தது அந்த ரூமில், அதெல்லாம் பார்க்க போகிறோம். நாங்கள் ஸ்டே பண்ணது வந்து கேன்பராவில் ஐபிஸ் ஸ்டைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணோம். நாங்கள் கடைசி நிமிஷம் வந்து டூர் முடிவு பண்ணதுனால எங்களுக்கு கிச்சனோட எங்களுக்கு ரூம் கிடைக்கல. இது மெயினாக நாங்கள் எதுக்காக கிச்சன் இல்லைனா பரவாயில்ல அப்படின்னு முடிவு பண்ணோம் அப்படின்னா, இந்த ஹோட்டல்லேருந்து முக்கால்வாசி லைக் பார்லிமெண்ட், மியூசியம் எல்லாமே ரொம்ப கிட்டக்க எங்களுக்கு. ஸோ அதனால இந்த ரூம் எங்களுக்கு வந்து ஓகேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம். இது வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் வித் 2 குவீன் சைஸ் பெட்டு, ஒரு டாய்லெட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு கபோர்ட் கொடுத்துருந்தாங்க. அதுலேயே அவங்க வந்து அயனிங் போர்டு, அயன் பாக்ஸு, அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாம் இருந்தது. ஸோ நான் மெயினாக வந்து லைக் இங்கே வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு ஃப்ரிட்ஜ் தான் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் டிவி. ஸோ நான் என்ன முடிவு பண்ணியிருந்தேன்னா, இங்கே கிச்சன் இல்லை, ஸோ நம்ம வந்து அடுப்பு இருக்காது, அதனால நான் வந்து எலக்ட்ரிக் குக்கர் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 நாள் 2.5 நாள் இருந்தோம். அந்த 2.5 நாளைக்கு என்னென்ன ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கணுங்கிற லிஸ்ட்டை நான் வந்து முதல் நாள் நான் வந்து முடிவு பண்ணேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். வந்து புலாவ் பண்ணிக்கலாம், ஒரு சாதம் வச்சுட்டு தொக்கு ஏதாவது எடுத்துன்னு போகலாம்னு சொல்லிட்டு தொக்கு எடுத்துட்டேன். புலாவுக்கான காய்கறி எடுத்துட்டேன். அங்கே அரைக்க முடியாது, புலாவ் பிளாண்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அரைக்க முடியாது, எதுவுமே மசாலாலாம் போடாமல் அரைக்க முடியாது. ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா, வீட்டிலேருந்து கிளம்பும் போதே நான் புலாவுக்கான மசாலாவை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஜஸ்ட்டு வந்து கசகசா, முந்திரி பருப்பு, தேங்காய் வைக்கல, ஏன்னா தேங்காய் வச்சா கெட்டு போயிட போகுதுன்னு சொல்லிட்டு தேங்காய் ஆட் பண்ணாமல் கசகசா, முந்திரி பருப்பு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, ஜீரகம் இது மட்டும் போட்டு அரைச்சி திக்காக, தண்ணியே விடாமல் திக்காக அரைச்சி ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே வந்த உடனே நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ரெட்டு, காலையில் ப்ரெட்டு சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு டோஸ்டர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து ப்ரெட்டுக்கான ஸ்ப்ரெட்டு. இந்த ஸ்ப்ரெட் எப்படி பண்ணுங்கிறத நான் ஃப்யூச்சரில் ஒரு வீடியோ போடுறேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு இதெல்லாம் இருக்கிறதுனால. ஸோ நான் இந்த ஃபிலிப்ஸ் மல்டி குக்கர் தான் இப்போ ரீசெண்டாக வாங்கினேன். இந்த ட்ரிப்புக்கு ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு புலாவ் பண்ணுறதுக்கு, ஒரு தொட்டுக்க கண்டிப்பாக டக்குன்னு ஒரு சப்பாத்திக்கு டக்குன்னு ஒரு தொட்டுக்க பண்ணிக்கிறதுக்கெலாம் ரொம்பவே எனக்கு ஈஸியாக இருந்தது. இந்த மல்டி குக்கர் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நான் தனியாகவே ஒரு டீட்டெயில் வீடியோவாக போடுறேன். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நியூ இயர் எவ்ரி ஒன். இந்த நியூ இயர் போன நியூ இயரை விட எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நீங்கள் நினச்சது, நம்ம ஆசைப்படுறது எல்லாமே நம்ம எல்லாருக்கும் நடக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த ட்ரிப்பில் நாங்கள் எங்கெல்லாம் போனோம், எதெல்லாம் நாங்கள் பார்த்தோம், எங்கெல்லாம் நீங்கள் போனால் கேன்பரா ட்ரிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி கேன்பரா போகிறதுக்கு 4-5 டேஸ்லாம் தேவையே இல்லை. 1.5-2 நாள் மேக்ஸிமம், 1.5 நாள்லேருந்து 2 நாள் இருந்தால் மேக்ஸிமம் போதும். எல்லா இடமுமே நம்ம கவர் பண்ணிடலாம். சின்ன இடம் தான். ப்ளஸ் நான் ரொம்ப 2 இயர்ஸாக இன்ஸ்டாகிராமில் பார்த்து சேவ் பண்ண இடத்த நான் இங்கே அந்த இடத்துக்கு போயிட்டேன். ஸோ அட்லாஸ்ட் அந்த இன்ஸ்டாகிராம் ரீலை சேவ் பண்ணதுலேருந்து நான் ரிலீஸ் பண்ணிடலாம். 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் சேவ் பண்ணது அந்த வீடியோ. ஸோ அது என்ன இடங்கிறத இந்த வீடியோலையும் அடுத்த வர வீடியோலையும் நீங்கள் பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருந்தது. பசங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. நான் போன எல்லா இடமுமே பசங்க ரொம்ப விரும்பி பார்த்தாங்க. அதில் முக்கியமாக சொல்லணும்னா மின்ட், அதாவது காசு பிரிண்ட் அடிக்கிற இடம். ஸோ அது ரொம்பவே பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ப்ளஸ் இன்னொன்று ஒரு முக்கியமான இடம், அந்த இடமே பசங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அது எங்கே அப்படிங்கிறத நான் ஃப்யூச்சரில் என்னோட வீடியோஸில் பாருங்கள். என்னோட வீடியோஸை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்றுமே நான் மதிப்பேன். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இன்னைக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்கன்னா நான் 200 ரீச் பண்ணிடுவேன். 200 ரீச் பண்ணது எனக்கு பண்ண போகிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். இந்த நியூ இயரில் 200 ரீச் பண்ணுவேன்னு நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். ஹாப்பி நியூ இயர் ஒன்ஸ் அகெயின் டு எவ்ரி ஒன். பாய்.